நீங்க ஒரு ரிலிஜியஸ் பர்சனா ஆர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா? ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெனி ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபேமிலியில் வந்து நம்ம அம்மனை கும்பிடுறோம் அப்படின்னாக்க ஃப்ரைடே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க. பட் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க வந்து நாங்கள் டெய்லி தான் கடவுளை கும்பிடுறோம், அதனால நாங்கள் கம்ப்ளீட்லி வெஜிடேரியன் ஒரு வீகனாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபார் அன் என்டையர் கம்யூனிட்டி. இந்த ஆடி மாசத்துல நீங்க எத்தனை வாட்டி கோயிலுக்கு போனீங்க? இதுவே ஆடி மாசம் இல்லைன்னா நீங்க அத்தனை தடவை கோயிலுக்கு போயிருப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, உன்னோட சோல் மேல ஃபோக்கஸ் பண்ணு, இன்னர் டெவலப்மெண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ யோகா, பிராணாயாம், மெடிடேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு டெய்லி பேசிஸ்ல பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நான் ஒரு 1 month முன்னாடி டெய்லி அட்லீஸ்ட் 5 times கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஆஃப்டர் மை ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் நான் வந்து ஜஸ்ட் டேல ஒரு வாட்டி தான் கோவப்படுறேன் அப்படின்னா யூ ஹவ் இவால்வ்ட் ஸ்பிரிச்சுவலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிலிஜன் இஸ் ஃபில்ட் வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். உங்களை ஒரு கோயிலில் போய் உட்கார வச்சுட்டு இந்த பூஜை நடக்குது, ஸோ 3 மணி நேரத்துக்கு நீங்கள் உட்கார்ந்து தான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துவாங்க. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல் அபவுட் மைண்ட் மேனேஜ்மெண்ட். உங்கள் மனசு கடவுள்கிட்ட இருக்குதா இல்லையா, இல்லை மனசு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறதா அப்படின்றது தான் மேட்டரே இங்கே. ஸோ நீங்கள் ஈவன் டெய்லி 10 minutes மெடிடேஷன் பண்ணீங்கன்னா கூட வீக்லி யூ கேன் அச்சீவ் 70 minutes ஆஃப் மெடிடேஷன். ஸோ உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து கடவுள் மேலே இருக்குது, பட் அது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான பர்சன், ரிலீஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல்? காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.